வெல்கம் பேக் மக்களே. ஐபிஎல் 2024 பத்தி பரபரப்பா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 5 டீமுக்கான ஐபிஎல் ஷெடியூலுக்கான அனாலிசிஸ் ஆல்ரெடி பார்த்து முடிச்சாச்சு. MS தோனியான போஸ்ட் பத்தின ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ மீதி இருக்க 5 டீமுக்கான அனாலிசிஸ் நீங்க பார்த்தலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் தான் ஆரம்பிக்க போறது வந்து பஞ்சாப் கிங்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ பொறுத்த வரைக்கும் ஷிகர் தவன் தான் கேப்டன்சி பண்ண போறாரு. அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அவங்களோட முதல் மேட்சா டெல்லி கேபிட்டல் அகைன்ஸ்டா ஹோம்ல விளையாடுறாங்க மொஹலியில. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் நல்லாவே ஃபார்ம் இருக்காங்க. அவங்கள பத்தி ஆல்ரெடி பேசியிருக்கோம். பண்ட் ரிட்டர்ன்ஸ், ஸோ கீப்பிங் பண்ணுவார் அப்படிங்கிறது தெரியல. ஸோ கண்டிப்பா பேட்டிங்லேயே ஃபீல்டிங்லேயே இருப்பாரு. கேப்டன் அவர் தான் பண்ண போறான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கேப்டன்சியும். ஸோ அவங்களுமே நல்ல ஃபார்ம் தான் இருப்பாங்க. யார் வின் பண்ணுவாங்க, மேபி டெல்லி கேபிட்டல்ஸ் பக்கம் போவோம் அப்படிங்கிற மாதிரியான சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களோட செகண்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் மார்ச் 25 பெங்களூர்ல விளையாடுறாங்க சின்னசாமி ஸ்டேடியம்ல ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா. ஸோ சின்ன கிரவுண்ட், குட்டி கிரவுண்ட். பஞ்சாப் கிங்ஸ்டுமே சும்மா இல்லைங்க, நிறையவே ஹார்ட் கிட்டர்ஸ் நல்ல டீம் தான் வச்சிருக்காங்க. ஸோ ஹர்ஷல் பட்டேல் எடுத்து வச்சிருக்காங்க, அவரோட எக்ஸ் டீம், அதாவது லாஸ்ட் இயர் இருந்த டீம். ஸோ டீமுக்கு அகைன்ஸ்டா எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாரு அப்படிங்கறத பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதுதான் மார்ச் 30 அண்ட் ஏப்ரல் 4 லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அண்ட் குஜராத் டைட்டன்ஸ்க்கு அகைன்ஸ்டா விளையாடுறாங்க. ரெண்டுமே அவையில விளையாடுறாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்களுக்கு ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் ஹோம்ல அமைஞ்சிருக்கு. ஸோ 4 மேட்ச் தான் ஆடுறாங்க. ஸோ அதனால இது பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது. லாஸ்ட் வீடியோல பேசியிருந்த மாதிரி ஒரு டிமெரிட் என்ன அப்படின்னா 4 மேட்சுமே வெவ்வேறு கிரவுண்ட்ல விளையாடுறாங்க. 4மே ஒரே மேட்ச் மட்டும் தான் ஹோம்ல விளையாடுறாங்க. மீதி 3 மேட்ச் அவையில விளையாடுறாங்க. இன்க்ளூட் ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு செகண்ட் மேட்சுக்கு ஒரே நாள் தான் கேப் இருக்கு. மொஹலில இருந்து பெங்களூர் வரைக்கும் டிராவல் பண்ணணும். ஸோ டிராவலிங் டைம் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். ஸோ எப்படி மேனேஜ் பண்ணி விளையாட போறாங்க பஞ்சாப் கிங்ஸ் அப்படிங்கிறத பார்க்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போற டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ லாஸ்ட் இயர் பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகல. அதுக்கு முந்தைய சீசன் பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆயிருந்தாங்க. ஃபைனலிஸ்டா இருந்தாங்க, ரன்னர்ஸ் அப்ல போயிருந்தாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற டீம்ல 5 டீம்ல 4 டீம் 4 மேட்சஸ் விளையாடுறாங்க. ஒரே ஒரு டீம் மட்டும் 3 மேட்சஸ் விளையாடுறாங்க. ஸோ இந்த டீமுமே 4 மேட்ச் தான் விளையாடுறாங்க. அதாவது மார்ச் 25 லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு அகைன்ஸ்டா இவங்க சீசன் ஸ்டார்ட் ஆகுது. டே மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச். ஓகே, நல்ல டீம், நல்ல லைன் அப் தான் வச்சிருக்காங்க. லாஸ்ட் இயர் ஏன் குவாலிஃபை அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் தான். ஏன்னா நல்லா ஆரம்பிச்சாங்க சீசனை, பட் இருந்தாலும் அதுக்கு நல்லா முடிக்க முடியல. நல்ல ஃபார்ம்ல இருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும். செகண்ட் ஹாஃப்ல வந்து தான் கை விட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த சீசன் எப்படி ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். கேஆர் ராகுல் ஆப்போனன்ட்ல கேப்டன்சி பண்ண போறாரு. ஸோ எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ செகண்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் அகைன்ஸ்ட் 28 ஹோம்ல விளையாடுறாங்க ஜெய்ப்பூர்லயே. ஸோ இவங்க மொத்தம் 4 மேட்ச்ல 3 மேட்ச் ஹோம்லயே விளையாடுறாங்க. ஸோ அது ஒரு பெனிஃபிட், ரொம்ப ரொம்ப பெரிய பெனிஃபிட். இது டிராவலிங் டைம் ரொம்ப ரொம்ப குறையுது. பட் இருந்தாலும் 2 மேட்ச் ஹோம்ல விளையாடிட்டு இன்னொரு மேட்ச் அவையில விளையாடி இன்னொரு மேட்ச் ஹோமுக்கு வராங்க. ஸோ அதுக்கு 3 மேட்ச் ஹோம்ல வச்சுட்டு இன்னொரு மேட்ச் அவையில வச்சிருந்தா இன்னும் டிராவலிங் டைம் கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். ஸோ பரவாயில்ல, எப்படி விளையாடுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ அடுத்ததா ஏப்ரல் 1 மும்பை இந்தியன்ஸ்க்கு அகைன்ஸ்டா விளையாடுறாங்க. ஸோ இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச். ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோல பேசணும் மும்பை இந்தியன்ஸ்க்கு பேசும்போது மும்பை இந்தியன்ஸுக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் ஒரு பெரிய ரைவல்ரி போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அது ரீசெண்ட் டைம்ஸ்ல மும்பை இந்தியன்ஸ்க்கு பெரிய ரெக்கார்ட்ஸ் கிடையாது ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அகைன்ஸ்டா. ஸோ எப்படி விளையாட போறாங்க? ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு மைண்ட் செட் ரொம்பவே கிளியரா இருக்கும். மும்பை இந்தியன்ஸ் கம்பேர் பண்ண வரைக்கும் கான்பிடென்ட் லெவலுமே அதிகமா இருக்கும். லசித் மலிங்கா பவுலிங் கோச்சா இருந்தாரு லாஸ்ட் இயர் ராஜஸ்தான் ராயல்ஸ். இந்த இயர் மும்பை இந்தியன்ஸ் பக்கம் போயிருக்காரு பவுலிங் கோச்சா. ஸோ சில பல டாக்டிக்ஸ், 10 போல்ட், பிரசித் கிருஷ்ணாவோட டாக்டிக்ஸ்லாம் அவருக்குமே தெரியும். ஸோ எப்படி அங்க போய் யூஸ் பண்ணி வின் பண்றாங்கன்னு பார்க்கலாம். பார்க்க போற டீம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். நம்ம காவியா மாறனோட டீமை பத்தி பார்த்துட்டு வந்துடலாம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் டீம் பக்காவா எடுத்து வச்சிருக்காங்க. அதுவும் ஃபாரின் பிளேயர்ஸ் 8 பிளேயர்ஸ்ல எந்த பிளேயரை உட்கார வைப்பாங்க அப்படின்னு கேட்டா யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரியான டீம் தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ 8 பிளேயர்ஸுமே பிளேயிங் லெவல் ஆடுற மாதிரியான பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. இதுல எந்த 4 பிளேயர்ஸ் ஆட வச்சுட்டு எந்த 4 பிளேயர்ஸ் உட்கார வைப்பாங்க அப்படிங்கிறதுலாம் ரொம்ப பெரிய கன்ஃபியூஸ்ல இருக்கும். இந்த நிலைமையில கடைசியில ஐடன் மார்க்ரம் S20 2 சீசன் கேப்டன்சி பண்ணி 2 சீசன் கப்படிச்சு கொடுத்துருக்காரு. இந்த சீசன் அப்படியே அங்க முடிஞ்சுனா 1 மாசம் கூட இங்க மிஸ் ஆகல. அதுக்குள்ளவே இங்க பேட் கமின்ஸ் கையில கேப்டன்சி போயிருக்கு. ஸோ ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் கிடையாது. நம்ம பேட் கமின்ஸ் 20 crores வரைக்கும் போய் எடுக்கும் போதே நம்ம கெஸ் பண்ணதுதான் கேப்டன்சி மாறுமா அப்படிங்கிற விஷயம். ஸோ அதே மாதிரி மாறி இருக்கு. ஸோ ஐடன் மார்க்ரம் அவரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ரொம்ப இங்க டவுட்ஃபுல்லா இருக்கு. S20 கப் அடிச்சு கொடுத்துருக்காரு. இன்னொரு சீசன் நம்பி கொடுத்து பார்க்கலாம். 2-3 சீசன் கொடுத்து பார்க்கலாம். அந்த டோர்னமெண்ட் அடிக்கும் போது இந்த டோர்னமெண்ட் அடிக்க முடியாமலாம் கிடையாது. ஸோ அது அவங்களுக்கு ஹோம் கிரவுண்ட், இது ஹோம் கிரவுண்ட் கிடையாது. பட் இருந்தாலும் நம்பி கொடுத்து பார்த்துக்கலாம். இன்னொரு சீசன் நம்பி கொடுக்கலாம். ஆனா பேட் கமின்ஸ் பக்கம் போயிருக்காங்க சன்ரைசர்ஸ் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும். இவங்களுமே 4 மேட்சஸ் தான் ஆட போறாங்க. ஸோ இவங்களோட முதல் மேட்சை பொறுத்த வரைக்கும் மார்ச் 23 கொல்கட்டால விளையாடுறாங்க கேகேஆருக்கு அகைன்ஸ்டா. நெக்ஸ்டா மார்ச் 27 மும்பை இந்தியன்ஸ் கூட விளையாடுறாங்க. ஹைதராபாத் ஹோம் கிரவுண்ட்ல விளையாடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் மார்ச் 31 குஜராத் டைட்டன்ஸ் அகைன்ஸ்டா அவையில விளையாடுறாங்க அகமதாபாத்ல. அண்ட் தென் லாஸ்டா ஏப்ரல் 5 CSK அகைன்ஸ்டா ஹோம்ல விளையாடுறாங்க. ஸோ மொத்தம் 4ல 2 மேட்ச் ஹோம் மேட்ச், 2 மேட்ச் அவே மேட்ச். அண்ட் இவங்களோட ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னு சொல்ல போனா 2 மேட்ச் ஹோம் மேட்ச் 2 மேட்சுமே பிக் டீம்ஸோட விளையாடுறாங்க, மும்பை இந்தியன்ஸ் அண்ட் CSK. ஸோ இவங்களை பத்தி நான் தாயார் குறைவான பேசல. பட் இருந்தாலும்
கான்பிடன்ட் லெவல் ரெண்டுமே அதிகமா இருக்கும். ரெண்டுமே பெரிய பிரான்ச்சைஸ். ஸோ 4 மேட்ச் விளையாடுறாங்க. 2 மேட்ச் ஹோம் மேட்ச், 2 மேட்ச் அவே மேட்ச். அந்த நெக்ஸ்ட் அடுத்ததான் நம்ம பார்க்க போற டீம். ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போற டீம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். ஸோ இவங்களுமே 4 மேட்சஸ் விளையாடுறாங்க. ஸோ லாஸ்ட் சீசன் கேஎல் ராகுல் அவைலபிலிட்டி கிடையாது. இந்த சீசன் கேஎல் ராகுல் வந்துருவாரு. ஸோ நிக்லஸ் பூரன் வைஸ் கேப்டனா போட்டிருக்காங்க. லாஸ்ட் சீசன் குருணால் பாண்டியா கேப்டன்சி பண்ணாரு கேஎல் ராகுல் இல்லாத போது. இப்போ நிக்லஸ் பூரன் கொடுத்துருக்காங்க. ஐஎல் T20ல கேப்டன்சி பண்ணி வின் பண்ணி கொடுத்தாரு எம்ஐ எமிரேட்ஸ்க்கு. ஸோ நம்பிக்கை வச்சு கொடுத்துருக்காங்க நிக்லஸ் பூரனுக்கு வைஸ் கேப்டன். இவங்களுமே இவங்களோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மொத்தம் 4 மேட்ச் தான் விளையாடுறாங்க. 4 மேட்ச்ல 2 மேட்ச் ஹோம் மேட்ச், 2 மேட்ச் அவே மேட்ச். ஃபர்ஸ்ட் மேட்ச் அவே விளையாடுறாங்க March 24. தென் March 30 ஹோம்ல விளையாடுறாங்க.